பிடித்ததை வரையலாம். நீ என்ன பண்ணுறீங்கன்னா உன்னுடைய தம் ஃபிங்கர் இருக்குல்ல கண்ணே, பெருவிரலை வந்து மையில் வச்சுக்கோ. மையில் வச்சு அச்சு எடுத்து அதை இந்த பேப்பரில் வச்சுக்கோ. பேப்பரில் வச்சின்னா இது மாதிரி உனக்கு உருவம் கிடைக்கும். நீளமாக வச்சின்னா நீளம், படுக்க வசத்தில் வச்சின்னா படுக்க வசத்தில் இப்படி உருவம் கிடைக்கும். ரெண்டாக வச்சின்னா ரெண்டு உருவம் கிடைக்கும். சரியாடாமா? உனக்கு எந்த மாதிரி வடிவம் வேணுமோ அந்த மாதிரி வடிவத்தை எடுத்துக்கோ. இப்படி 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 வடிவத்தை எடுத்துட்டு தங்கம். அதில் நீ வந்து கால் கை வரையலாம். அந்த மாதிரி கால் தொப்பி போட்ட மாதிரி உன்னோட க்ரியேட்டிவிட்டி என்னவோ தவளை அது மாதிரி என்ன வேணுமோ உனக்கு அது மாதிரி வரைஞ்சிக்கலாம். இந்த பாரு மனுஷன். அடுத்தது இவங்க 2 பேரும் ஸ்மைலி கை கொடுத்துக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு விலங்கு. இவன் பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடுறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபிஷ் வரைஞ்சிட்டாங்க. இங்கே ஃப்ராக் வரைஞ்சிட்டாங்க. தவளை வரைஞ்சிட்டாங்க. பாரு இங்கே ஸ்டார் ஃபிஷ்ஷு. இங்கே வேறு ஜடாமுடி வச்சவன். இங்கே கையை விரிச்சிட்டு டான்ஸ் ஆடுற ஒருத்தன் கையை தூக்கிட்டு இருக்கிறான். இப்படி நமக்கு என்ன வடிவம் வேணுமோ அதை நம்மளால் வரைய முடியும். அடுத்தது சரியானதை வட்டமிடலாம், காரணம் கூறலாம் அப்படிங்கிறாங்க. நம்ம எது சரியாக இருக்கோ அதை வந்து வட்டமிட வேணும். இவங்க பார்த்தீங்கன்னா கிஃப்டெல்லாம் கொடுத்துட்டு ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறாங்க தங்கம். இதில் பார்த்தீங்கன்னா இவன் வந்து இந்த பொண்ணு கொண்டாந்த இது என்னது இந்த கொண்டாந்த விளையாட்டு சாமானத்தை தள்ளி விட்டுருக்குறான். அது கெட்ட பழக்கம் தானே. அப்போ வந்து இதில் எது நல்ல பழக்கம் தங்கம்? இதுதான் நல்ல பழக்கம். எது கெட்ட பழக்கம்? இது வந்து கெட்ட பழக்கம். இப்படி கோவமாக அடுத்தவங்களுக்கு தொந்தரவு செய்யக்கூடாது. பாரு இவங்க பாரு எவ்வளவு ஃப்ரெண்ட்லியாக ஜாலியாக இருக்காங்கன்னு. அடுத்தது இவங்க பாரு சாமி என்ன பண்ணுறாங்க, வரிசையில் போய் அவங்களுடைய டிஃபன் பாக்ஸு கையெல்லாம் வாஷ் பண்ணுறாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒன்றுக்கு ஒன்று தள்ளி விட்டுட்டு விழுந்து எல்லார் மேலேயும் தண்ணி ஆகிட்டு அசிங்கரமாக போயிடும் இல்லையா? அப்போது இது தவறு, இதுதான் சரி. இவங்க என்ன பண்ணுறாங்க, ஆளுக்கு ஒரு பக்கம் முறைச்சிட்டு உட்காந்து லஞ்சு சாப்பிட்றாங்க. இவங்களை என்னடா தங்க பண்ணுறாங்க, ஷேர் பண்ணி சாப்பிட்றாங்க. இப்போ எது நம்ம நல்லது, இதுதான் நல்லது, இது கெட்டது. இப்போ எது நல்லதோ அதை மாத்திரம் நம்ம என்ன பண்ண போகிறோம், வட்டமிட்டுட்டு வந்துடலாமா? சரி இடமா பார்த்தீங்கன்னா கலர் சூஸ் பண்ணிக்கலாமா? ரெட் கலர் எடுத்துக்கலாம். எது குட் ஹேபிட்? இது வந்து குட் ஹேபிட். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிவிட்டு ஜாலியாக இருக்கிறது. வரிசை லைனில் நின்று போகிறது குட் ஹேபிட். ஷேர் பண்ணி சாப்பிட்றது குட் ஹேபிட்.